கையில் காசு வாங்கினா யாருக்கும் தெரியாதா? கண்ணை மூடிட்டு பாலை குடித்தா இந்த உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமாம் பூனை. அது மாதிரி தான் இதுவும். ஆனால் ரியாலிட்டி கொஞ்சம் சீரியஸ். 2023 2024 டேக்ஸ் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 46.8 பில்லியன் டேக்ஸ் ரெவன்யூ யூகே கவர்மெண்ட்டுக்கு வரலன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் 60% கிட்டத்தட்ட 25 பில்லியன் பவுண்ட்ஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ்லேருந்து வர வேண்டியதான். ஸோ வருஷத்துக்கு 40 பில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் வர்றதில்லையா? இதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெச்எம்ஆர்சிக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ப்ரெஷரை மட்டும் கொடுக்கல, ஸ்ட்ராங்கான பவர்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஹெச்எம்ஆர்சிக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை தான் இந்த சீரீஸில் நாங்கள் சீரியஸாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு கேஷ் பேமெண்ட் எடுக்கிற பிஸ்னஸ்களை எப்படி ஹெச்எம்ஆர்சி ட்ராக் பண்ணி லாக் பண்ணுறாங்கன்றத ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூகேல பிஸ்னஸ் செஞ்சு கேஷ் பேமெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு அப்படி யாரையாவது யூகேல தெரியுமெண்டா அவங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். இன்றைக்கு கேஷ் பேமெண்ட் எடுக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எப்படி ஹெச்எம்ஆர்சிட்ட மாட்டுப்பட்டாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்கள எப்படி ஹெச்எம்ஆர்சி ட்ராக் பண்ணினாங்க, எப்படி லாக் பண்ணினாங்க, இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போய்கொண்டிருக்கு, அண்ட் எப்படி இந்த பிஸ்னஸை அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கின்ற விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அவங்களோட டேக்ஸ் ரிட்டனை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு ஹெச்எம்ஆர்சிட்ட இருந்து. அந்த கடிதத்தில் ஸ்பெசிஃபிக்காக 2 டேட்டை மென்ஷன் பண்ணி அந்த 2 டேட்டுக்கு மட்டும் அவங்களோட சேல்ஸ் பிரேக் டவுனை கொடுக்க சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த கடிதம் வந்தோன்னா அவங்க பார்த்துருக்குறாங்க, ஓகே இது ஏதோ ரேண்டம் செக் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுல இருந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு இன்னொரு கடிதம் வருது ஹெச்எம்ஆர்சிட்ட இருந்து. அந்த கடிதத்தில் ஒரு டேட்டை குறிப்பிட்டு அந்த டேட்டில் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வாரம்னு சொல்லி கடிதம் வந்திருக்குது. அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குது. அப்ப இவங்க போய் அக்கௌண்டனோட கழிச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்டன்ட் என் ஃப்ரெண்ட், அவர் தான் எனக்கு இந்த ஸ்டோரியை சொன்னவர். அவர்கிட்ட போய் இந்த லெட்டரை காட்டி நடந்ததை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த லெட்டரை பார்த்துருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு விளங்கினாலும் இவங்க ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்களுக்கு அனுப்பிட்டாங்கன்றதால இவரால் ஒன்றும் செய்யலாது. ஸோ அவர் சொல்லியிருக்கிறார், ஓகே இன்வெஸ்டிகேஷனுக்கு வரட்டும், அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இன்வெஸ்டிகேஷன் டே வந்தது. 2 பேர் ஹெச்எம்ஆர்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட கையில் 2 ரிசிப்ட் இருந்திருக்கு. அந்த 2 ரிசிப்ட்ஸையும் அவர்கிட்ட காட்டி கேட்டிருக்கிறாங்க, இது உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கப்பட்ட ரிசிப்ட்ஸான்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் சொல்லியிருக்கிறார், ஓ இது எங்களோட ரிசிப்ட் மாதிரி தான் இருக்குது, எங்களோட தான் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இவங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்கல்ல ஹெச்எம்ஆர்சிக்கு, அதுல இருந்து அவர்கிட்ட அந்த சேல்ஸ் லிஸ்ட் எடுத்து இவர்கிட்ட காட்டிட்டு கேட்டிருக்கிறார், இந்த 2 ரிசிப்டும் இந்த டேட்ல இதுல எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு கேட்டிருக்கிறார். இவரும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இருக்கு பாருங்க இதான் அமௌண்ட்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். அங்கதான் அவங்க ட்விஸ்ட் வச்சிருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதே டிரான்சாக்ஷன் அப்படியே கீழே வந்து ஏன் இந்த டிரான்சாக்ஷனை இங்க void பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த voidண்டா இந்த ரீட்டைல்ல வேலை செய்யற நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சுட்டு அதை நீங்க void பண்ணினீங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, கேஷை வாங்கிட்டு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ரிசிப்டை கொடுத்துட்டு அவங்க போன பிறகு அந்த டிரான்சாக்ஷனை void பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த டேயோட டிரான்சாக்ஷன்ல அந்த காசு கணக்கில் வராது. ஆனா அந்த சேல்ஸ் பிரேக் டவுன்ல அந்த ஃபர்ஸ்ட் சேல்ஸும் அதுக்கு பிறகு அவங்க void பண்ண ஹிஸ்டரியும் இருக்கும். அவங்க கேட்டிருக்காங்க, ஓகே இது நீங்க டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ரிசிப்ட் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஏன் அதை void பண்ணினீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் சொல்லியிருக்கிறார், அது மேபி ஆர்டர் ஏதாவது கேன்சல் ஆயிருக்கலாம், இல்லாட்டி புதுசா வேலைக்கு வந்தவர் ஏதாவது தப்பா செஞ்சிருக்கலாம், நான் அதை ஒருக்கா செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். இப்பதான் ஸ்டோரியில 2வது ட்விஸ்ட் வருது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அனுப்பின எங்கட டீம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க உங்களுக்கு கேஷ் பேமெண்ட் கொடுத்து ரிசிப்ட் கேட்டு வாங்கிட்டு போன ரிசிப்ட்ஸ் தான் இந்த 2 சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க ரீட்டைல்ல இருக்கிறவங்களுக்கு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஸ்ட்ரி ஷாப்பர்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க ஒரு டீமை ஹெச்எம்ஆர்சி
ஹெச்எம்ஆர்சிலேருந்து அனுப்பி அவங்க 2 டிஃப்ரெண்ட் டேஸில் வந்து சாப்பிட்டுட்டு கேஷ் பேமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த கேஷ் பேமெண்ட்டுக்கு ஒரு ரிசிப்டை தான் இந்த ஹெச்எம்ஆர்சி கையில் வச்சுக்கொண்டு இவ்வளோ கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சொன்னோன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுன்றே தெரியல. அவர் அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறார். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு என்ன நடந்தது, அந்த கேஸ் இப்போ எப்படி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அந்த 2 நாள் இல்லை, அந்த வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குரிய ரெக்கார்டு அவர் பிஸ்னஸ் தொடங்கினதுலேருந்து அந்த டேட் வரைக்கும் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் எடுத்து இப்போ ஹெச்எம்ஆர்சி அலசி ஆராய்ஞ்சு செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை டெலிபரேட்டாக அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்களை அவர் மறைச்சார் என்று அவங்க டிசைட் பண்ணினாங்கண்டா அவருக்கு அப் டு 100% வரைக்கும் பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விளக்கமாக சொல்லணும்டா இந்த 3 வருஷத்துக்கும் ஒரு 100,000 டாக்ஸ் அவர் கட்ட வேண்டி இருக்குன்னு வைங்களேன். அந்த 100,000க்கு ஈக்குவலாக another 100,000 அளவுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு ஹெச்எம்ஆர்சிக்கு ரைட் இருக்குது. அதையும் தாண்டி அந்த டேக்ஸ் அவர் எவ்வளோ நாளாக கட்டாமல் இருந்தாருன்னு கணக்கு பண்ணி அதுக்கு வட்டியும் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெச்எம்ஆர்சிக்கு பவர் இருக்குது. இது ஒரு சீரியஸான கேஸாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட கணக்கு விஷயங்கள் இதில் நடந்திருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணினாங்கண்டா அவருக்கு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வரைக்கும் இந்த கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, யூகேல எவ்வளோ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்றதை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து லோ இன்கம் டிக்ளேர் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம், அல்லது எப்பயுமே நஷ்டத்தில் போகிற மாதிரி கணக்கு காட்டி கொண்டிருந்திருக்கலாம். அப்படி செய்யும்போது ஹெச்எம்ஆர்சியோட கனெக்ட் சிஸ்டம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிமிலர் பிஸ்னஸ்களோட டேக்ஸ் ரிட்டனையும் இவற்றை டேக்ஸ் ரிட்டனையும் கம்பேர் பண்ணி இது லோவாக இருந்திருந்தால் அதை ஃப்ளாக் பண்ணியிருக்கலாம். 2வது காரணம் என்னவா இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன்டா, சப்ளையர்ஸ். இப்போ அவருக்கு சப்ளை பண்ணுற ஆக்கள் இருப்பினும் தானே, இறைச்சியோ பாலோ எண்ணெயோ அந்த சப்ளை பண்ணுற ஆக்கள் இருப்பினும் தானே அவையிலும் ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுவாங்க தானே. அந்த டேக்ஸ் ரிட்டர்னில் இந்த பிஸ்னஸுக்கு நாங்கள் இவ்வளோ விற்றுருக்கிறோம் என்றதை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த டேட்டா இவங்க சப்மிட் பண்ண டேட்டாவோட மிஸ்மேட்ச் ஆகும்போது அவங்களோட சிஸ்டமில் இது ஃப்ளாக் ஆகலாம். ஃப்ளாக் ஆனால் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு 2 தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஹெச்எம்ஆர்சிட்ட இருக்கிற கனெக்ட் என்ற ஒரு பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டம் வந்து இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை செய்யக்கூடியது. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சீரீஸில் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஹெச்எம்ஆர்சி எனும் உளவாளியோட எபிசோட் 1 பார்க்கலண்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த சீரீஸில் பேச போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர் நீங்கள் யோசிக்கலாம், இப்படியெல்லாம் நடக்குமா, இவர் சும்மா கதை விடுறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்ஸே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்த்தது கேஷ் பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட கதை. ஆனால் இது மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ், வீட்டில் கேக் செஞ்சு விற்கிறவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் ஹெச்எம்ஆர்சிட்ட மாட்டப்பட்டிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு பொதுவான அவேர்னஸ்க்காகத்தான் நான் போடுறேன். உங்களோட பிஸ்னஸில் இது மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமெண்டா நீங்கள் உங்களோட அக்கௌண்டன்ட் ஆர் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் கதையுங்க. நான் ஒரு அக்கௌண்டன்ட்டோ அல்லது ஃபைனான்ஷியல் அட்வைசரோ கிடையாது. ஆனால் உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதை பற்றி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் அட்ரஸுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு இமெயில் அனுப்புங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரம் மைலோன். தேங்க்யூ.